மும்பையில் 5 கோடி ரூபாய் பணத்துடன் பாஜக நிர்வாகி சிக்கியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வாக்காளர்கள் பணம் விநியோகிக்க சென்ற வினோத் தாவ்டேவை தடுத்து பகுஜன் விகாஸ் அகாடி கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் ஒரு பரபரப்பான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் குணசேகரன் இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் தகவல். நிச்சயமாக மராட்டிய தேர்தல் என்பது நாளை நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிப்பதற்காக பாஜகவினர் எடுத்து வரப்பட்டதாக கூறி பகுஜன் விகாஸ் அகாடியினர் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதும் அதைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட சோதனையில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவமும் மராட்டிய தேர்தலில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. மும்பை விரார் தொகுதிக்கு உட்பட்ட ஒரு ஹோட்டலில் பாஜகவினுடைய பொதுச் செயலாளர் வினோத் தாவடே மற்றும் அவருடைய வேட்பாளர் ரஞ்சித் நாயக் ஆகியோர் அந்த ஹோட்டலில் தங்கியிருந்திருக்கிறார்கள். ரஞ்சித் நாயக்கை சந்திக்க வந்த வினோத் தாவடே வேட்பாளருக்கு பணம் கொடுக்க, அதாவது வாக்காளர்களுக்கு விநியோகிப்பதற்காக அந்த பணத்தை எடுத்து வந்து வேட்பாளரிடம் கொடுக்க வந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்த தகவல் அறிந்ததும் பகுஜன் விகாஸ் அகாடி கட்சியினர் ஏராளமானோர் அந்த ஹோட்டல் முன்பாக திரண்டனர். அங்கு உள்ளே சென்று அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களை போலீசாரும் கட்டுப்படுத்த முயற்சித்தனர். ஆனாலும் கூட அந்த போலீசாரினுடைய கட்டுப்பாட்டையும் மீறி ஹோட்டலுக்குள்ளாக நுழைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அந்த ஹோட்டல் அறை முன்பாக முற்றுகையிட்டு முழக்கங்களையும் எழுப்பினார்கள். அதாவது வினோத் தாவடே வேட்பாளர்களுக்கு 5 கோடி ரூபாய் அளவிற்கு பணத்தை எடுத்து வந்து கொடுப்பதற்காக கொண்டு வந்தது, அதை பறிமுதல் செய்ய வேண்டும் என இவர்கள் முழக்கங்களை எழுப்பி அந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். மொத்தமாக 15 கோடி ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் பணம் கொடுப்பதற்காக பாஜகவினர் திட்டமிட்டதாகவும் அவர்கள் அந்த குற்றச்சாட்டை தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் சம்பவ இடத்திற்கு அதிகாரிகள் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். தற்பொழுது அந்த சோதனையில் ஹோட்டல் அறையில் இருந்து 9,93,000 ரூபாய் பணம் என்பதும் தற்பொழுது கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. இது எதற்காக எடுத்து வரப்பட்டதாக கணக்கில் வராத எடுத்து வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த பணம் வாக்காளர்களுக்கு விநியோகிப்பதற்காக இந்த பணம் கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வினோத் தாவடே மீது தற்பொழுது தேர்தல் ஆணையம் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு என்பதும் தற்பொழுது செய்யப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து போலீசாருடைய அந்த விசாரணை என்பதும் நடைபெற்று வருகிறது. நாளை இந்த மராட்டிய தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிப்பதற்காக பாஜகவினுடைய தலைமையிலிருந்து பணம் கொண்டு வரப்பட்டதாக கூறப்பட்ட சம்பவமும் அதனைத் தொடர்ந்து பகுஜன் விகாஸ் அகாடி கட்சியினர் முற்றுகை போராட்டம் நடத்தியது, அதன் பின்பாக அதிகாரிகள் அங்கு சோதனையிட்டு பணம் கைப்பற்றி இருக்கக்கூடிய சம்பவம் என்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் இந்த குற்றச்சாட்டை பாஜக பொதுச் செயலாளர் வினோத் தாவடே முற்றிலுமாக மறுத்திருக்கின்றார். எனினும் இது தொடர்பான அந்த ஒரு விசாரணை என்பதும் நடைபெற்று வருகின்றது. இந்த முற்றுகை போராட்டத்தினால் ஒரு பெரும் பரபரப்பு தற்பொழுது இந்த பகுதியில் நிலவுகிறது. விவரங்களை தந்தமைக்காக நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.